Sriram Capital TNPL 2024 Chepauk Super Gillies versus Dindigul Dragons in the Ramakrishna College Ground. கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு லைவ் பிக்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட்ச் இன்னைக்கு எப்படியும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அபிஷேக் தன்வர் on strike. சிவம் ஃபர்ஸ்ட் பால் ஷாட் அவுட்டுங்க, நேர into the hands. Boom boom boomer, golden wicket. Literally இது எங்க ஒண்ணா அடிச்சிருக்கலாம். Pick the fielder. ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்டார்ட் ஃபார் Dindigul Dragons. உண்மையாலே கோல்டன் விக்கெட் தாங்க. நல்ல பிளேஸ் பண்ணியிருந்தாரு அபர்ஜித். இந்த 30 யார்ட் லைன்ல கரெக்டா நின்னாரு, கையில போய் விழுந்தது. பிளே அப்படின்னு சொன்னபோது 6 போவோம்னு நினைச்சேன்னா விக்கெட் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் அவே சிஏஜி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. சிவம் சிங் அவுட் ஃபார் 0 for 1. தவற விட்டுருக்காருங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருக்கணும். இதெல்லாம் சிட்டருங்க ஆண்ட்ரூ சித்தார்த். டெஃபினெட்லி பால்லாம் வெட்டுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பால் தான் ஆயிருக்கு. அந்த பால் நேர ஃபீல்டர் கேட்ச் தான் பிடிச்சாரு, ட்ராப் பண்ணிட்டாருங்க. லிட்டரலி ஒரு செலிப்ரேஷனே ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு விக்கெட்டா, அவுட்டுங்க. மெய்டன்ல 2 விக்கெட்டுங்க, 2 விக்கெட் மெய்டன். First maiden of the tournament. அதுல 2 விக்கெட்டுக்கு அபிஷேக் தன்வர் பிரில்லியன்ட்ங்க. ஃபேண்டாஸ்டிக் bowling, ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட். மேல அடிக்கதாங்க முயற்சி இருந்தது, பிரமாதமா போட்டாருங்க. பாருங்க, ஆஃப் தி விக்கெட் பால் வெளியில மூவ் ஆச்சு, டூ எண்ட் ஆஃப் தி பேட்ல பட்டது. பூம் பூம் பூமர், கோல்டன் விக்கெட். அஸ்வின் கிறிஸ்டுக்கு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்ச். ஆண்ட்ரே சிராத் இப்ப கொஞ்சம் மூச்சு விட்டுப்பாரு. பூபதி அவுட் ஃபார் 0 for 2. செப்பாக் ஒரு மாதிரி க்ளோஸ், வெரி வெரி க்ளோஸ், gone straight in front. Indian Overseas Bank DRS. Flat line as the ball passes the bat. Satisfied, no bat involved. Can you please give me ball tracking when ready? Pitching outside off, impact in line, wicket sitting, original decision is out. With your original decision, you are on screen. அல்ல பர்ஃபெக்ட் டிசிஷன் அங்க குப்புராஜ் அங்க கொடுத்தது. இந்திரஜித் இன்னொரு பிக் விக்கெட் கான். இது நான் சொன்னேன். 1 for 3. ஆஹா, நல்ல ஒரு ஷாட். அப்பா, இது ஒரு மாதிரி கேட்சா தான் போச்சு. பட் ஃபர்ஸ்ட் பவுண்டரி, மச் நீடட் பவுண்டரி அங்க வந்திருக்கு. விமல் குமார் ஷாட்ங்க, பவுண்டரிங்க, பிரில்லியன்ட் ஓவருங்க. 13 from this over, 16 for 3. கேட்சா, சிக்ஸுங்க. செமையா அடிச்சார் அந்த பாலை, கரெக்டா பிக் பண்ணாரு. கொஞ்சம் ஸ்லோ அந்த பேஸ் ஆஃப் தி பிட்சை ரீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரில்லியன்ட் ஷாட். கொஞ்சம் ரூம் கொடுத்தார். இந்த லைன் ஸ்டம்ப்ல இருந்தது, லென்த் பின்னாடி இந்த பாலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அஸ்வின். லாங் ஆன் இருந்து கூட டேக் ஆன் பண்ணாரு. 6 வந்திருக்குங்க. Again திருப்பி இன்னொரு ஸ்ட்ரைக், ஒரு மான்ஸ்டர் ஹிட். 6 செகண்ட் 6 ஆஃப் தி ஓவர். அஸ்வின் காமிக்கிறாரு கிளாஸ். 2 மேட்ச் அடிக்கல, பட் இருந்தாலும் 3வது மேட்ச் வந்தாரு, கொஞ்சம் பார்த்தாரு. ஷரன் பிளை சூப்பர் 6. கரெக்டா அவரோட கம்ஃபர்ட்டுக்கு ஃபீட் பண்றாரு ராஹில் ஷா. இந்த முறை இன்னும் கொஞ்சம் வெளியில போனாரு, அந்த ரூமை கிரியேட் பண்ணாரு. திருப்பியும் வந்து அந்த பேக் பண்றாருங்க அவரோட பேட்டிங் ஸ்கில்ல. கண்டிப்பாக அகேன்ஸ்ட் வெண்ட பத்திலாம் கவலையே படுறதுல. திருப்பியும் ஒரு ஷாட், 4 ரன் பவுண்டரி, ஒரு பிக் ஓவர். 16 ஆஃப் இட், 32 for 3. சூர்யா வந்திருக்காரு bowling-க்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஃபீல்டர் வராரு அதுக்கு அடியில. ஈஸி கேட்ச், லவக்னு கவிட்டாரு சித்தார்த். சூர்யா வந்த உடனே விக்கெட். மேட்சை தவற விட்டாரு, பட் இந்த வாட்டி ஈஸியா பிடிச்சிருக்காரு விமல். ஒரு பெரிய ஷாட்டின் தேடல், ஒழுங்கா படல. இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். ஆண்ட்ரே சித்தார்த் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விமல் நடை கட்டுறாரு, 12க்கு அவுட் ஆயிருக்காரு. 32 for 4. லெக் சைடுல தடுக்க முடியுமா? கிறிஸ்டால இல்ல, கேப்ப பிக் பண்ணாரு. 1 bounce 4 போயிருக்கு. திண்டுக்கல் டிராகன்ஸோட கேப்டன் நெருப்பா கக்கறாரு. அவுட் சைடு எட்ஜ் பவுண்டரி கிடைச்சிரும். என்னதான் விக்கெட் முதல் பால்ல விழுந்தாலும் பெரிய ஓவரா மாத்திருக்காங்க. 44க்கு 4 5 ஓவர்ல. அவர் பவர் ஷாட் தான் பாக்குறாரு. நல்ல ஷாட், ஃபீல்டர் இருக்காரு. 6. இது தர்மடி. ரவிச்சந்திரன் அஸ்வின் டீமோட ஸ்கோர் 50க்கு மேல எடுத்து
போயிருக்காரு. அவரோட ஸ்கோரே 35 வந்தாச்சு. 17 பந்துகள்ல. வாட் a shot யோமேஷ். ஷெரான் பிளை சூப்பர் 6. ரொம்ப சுமாரான பந்துங்க. எதுக்கு ஒரு ஸ்லோர் ஒன் போடணும்னு எனக்கு தெரியல. விக்கெட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஏராளமான அந்த ஒரு ஸ்கிட்டினஸ் இருக்கு. ஆஃப் த விக்கெட் வந்து சி மூவ்மெண்ட் இருக்கு. பட் செமையான ஷாட் இது. ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட கிளாஸ் இங்க காமிச்சிட்டு இருக்காரு. போடலாம் இல்ல ஃபுல்லா தான் போட்டிருக்காரு. ஃபுல்லா வெளியே போகுது சைட் ஸ்கிரீனை நோக்கி. இன்னொரு ஷெரான் பிளை சூப்பர் 6. அனல் பறக்கும் ஆட்டம் இங்க காட்டிக்கிட்டு இருக்காரு லெஜெண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். 6 ஓவர் 59க்கு 4. ஒழுங்கா படல. காலி. போல்ட். பெரியசாமி இதுக்கு தான் பேர் போனவர். ஸ்லிங்கி ஆக்ஷன் கொஞ்சம் லோவா வரும். அதோட ஒரு யாக்கர். பாட்டி அவுட். யூ மிஸ் a hit. செமையான பந்து பாருங்க. பாவம் பாட்டி முதல் ஆட்டம் வந்த உடனே பேட்டை வீசணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பெரியசாமி கஷ்டப்படல அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு. 5வது விக்கெட் காலி. சுபோத் பாட்டி 3க்கு காலி. நீ எப்ப இதை முடிப்பீங்கன்னு. அவுட்டா ஸ்ட்ரைட்டா தான் வந்துச்சு பந்து. அவுட் கொடுத்திருக்காரு. அஸ்வினுக்கு இன்னும் ஸ்ட்ரைக் கிடையாது. Can you roll it through? Yeah. Satisfied, no bat involved. King when ready. Pitching in line, impact in line, wicket setting. Original decision is out. Manohar, you can stay with your original decision, please signal. அம்பையர் மனோகர் கொடுத்த டெசிஷனே நின்னுருக்கு. அவுட் ஆயிருக்காரு சரத்குமார். 0க்கு 59க்கு 6 டிடி. நல்ல ஒரு இலக்குங்க. அஸ்வின் கிறிஸ் பேட்டரா விளையாடிட்டாரு. அவரு பாமா இப்போ இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்கன்னா பட் பார்க்கலாம் நம்ம. அஸ்வின் ஓப்பனிங் வந்து கலக்கினாரு. இனிஷியலா கொஞ்சம் மெதுவா ஆடினாரு. பட் டபுள் டிஜிட்கே போட முடியும். போலிங்ல அபிஷேக் தன்வர் என்னமா வீசினாரு. முதல் ஓவர் டபுள் விக்கெட் மேடன். 2வது ஓவர்ல 15 ரன்கள் கொடுத்தாரு. சந்தீப் வாரியரா இல்ல இவரா டவுன் தி லெக்னு நினைக்கிறேன். அவுட் கொடுத்துருக்காருங்க. ரிவ்யூ பண்ணுவாரா என்னங்க 2 இன்னிங்ஸ்ல முதல் பந்து வீடு வந்திருக்கு. ரொம்ப க்ளோஸ். Pitching in line, impact in line. You can stay with your original decision. கொடுத்திருக்காரு அம்பையர் மனோகர். ரெண்டு பேரும் தாங்க இந்த ஒரு பேட்டிங் லைனப்ல. தூணு காத்துல போயிருக்கு. 6 போயிருக்கு. ஆஹா சும்மா ஒரு அருவாளை எடுத்து அந்த ஒரு தேங்காவை சீவர மாதிரி சீவி இருக்காரு ரமேஷ்னா. கல்னியை வச்சு சீவி இருக்காரு. ஷெரான் பிளை யானை பலம் போல. அந்த யானையே தும்பிக்கை நீண்டாலும் அது தாண்டி போன ஒரு 6 மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் சொன்ன யோமியோ ஒரு 10 பாலா பிரிச்சுக்கோன்னு 4 சிக்ஸர்னு சொன்னேன். முதல் 6 வந்தாச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாட்டுங்க. 6 இன்னொரு 6. 5 கேட்ட 2 வந்துருச்சு பாரு. ஏன்னா அட்வான்டேஜ் 7 ஓவர்ல நீ ஆல் அவுட் ஆக முடியாது யோமி. அதனால பேட்டை விட்டுட்டே இருப்ப. ஸ்வீப் அடிச்சு இவரும் அவுட் ஆறாரா இல்லையா அப்படின்ட்டு. ஆஹா காத்துல அடிச்சிருக்காரு. கேட்சா கேட்ச். பட் 6 போயிருக்கு. 6 போயிருக்கு. பட் லைனை தாண்டி போயிருக்கு. ஒரு 6 இருக்குன்னு நான் சொன்னேனா இல்லையா பாரு. பேட் லக்குங்க. பேட் லக். இன்னும் 2 தான் ப்ராபபிலி அந்த பவுண்டரியில இன்னும் கொஞ்சம் இல்ல ஒரு நான் கேப்டன் இல்ல இங்க போயிருக்கு. ஆஹா அந்த ஒரு பவுண்டரி வந்திருக்கு. 6 வேற. இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தியே டேக் ஆன் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பவுண்டரியும் வரல. வெறும் 6ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வருண் சக்கரவர்த்தி சம்டைம்ஸ் இந்த டெண்டன்சி இருக்குங்க. அவருக்கு அந்த ஷார்ட் பால் போடுவார். நீங்கள் இந்த பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மேட்ச் கூட லாஸ்ட் ஓவர் ஜாஸ் பட்லர் விழுந்திருக்கு. ஆஃப் சைட் திசையில கேப்ல போயிருக்கு. இன்னொரு பவுண்டரி. இந்த வாட்டி ஆஃப் சைட்ல ஒரு ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். ஜெகதீசன் பேட்ல இருந்து சும்மா அப்படியே சிவி விட்டு. நாளைக்கு சிகேஎம் மதுரை வெர்சஸ் நெல்லை. இங்க பாத்தீங்கன்னா 6ர்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 6 இந்த மேட்சை வந்து ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பவுண்டரி தான் வந்திருக்கு. எல்லாமே 6ர்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரில்லியன்ட் பேட்டிங் இங்க அபர்ஜித் ஜெகதீஷன், ஐஸ்வர்யா இருக்கட்டும், சிவி வருணா இருக்கட்டும். அவங்க ஷாட்ஸ் பால் ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு பியூட்டிஃபுல்லா வருது. செம ஒரு கவுண்டர் அட்டாக்கிங். இப்ப கமெண்ட்ரி பாக்ஸ்ல திரிஷ் காம்னி ஜாயின் இருக்காங்க. வருணி அடிச்சிருக்காங்க. திருப்பி இன்னொரு ஷாட். இன்னொரு 6. ஐயோ இது எங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச பிக்கஸ்ட் லாங்கஸ்ட் 6 நினைக்கிறேன். ஏன்னா 105 மீட்டர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 6 தலைக்கு மேல போச்சு. அது எங்க போய் ஊந்துதுன்னே தெரியல. கேரம் பால். பட் இருந்தாலும் அது எங்க அப்பர்ஜித் சான்ஸே கிடையாதுங்க. லவ்லி பேட்டிங். ஷெரான் பிளை சூப்பர் 6. 99 தானா முடிச்சிட போறாங்களா? அவ்வளவுதான். ஈஸியா முடிச்சிட்டாங்க. And Chepauk வந்து 9 wicketsல ஒரு fantastic win.
ஒரு ரெயின் கர்டைல் மேட்ச் பட் இருந்தாலும் ஜெகதீசன் பம்ப்ட் அப்பா இருக்காரு. நம்ம ஒரு பாலை பார்த்தோம், ஓடி போயிட்டு பிடிச்சி திருப்பி அஸ்வின் கேலே பாலை கொடுத்தாரு. ஒரு டெரிஃபிக் வின். சாம்பியன்ஸ், 4 டைம் சாம்பியன்ஸ் செப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஜெகதீசன் கலக்கிட்டாரு. அஸ்வின், சந்தீப் வாரியர், சிவி வருண் ஸ்டார் ஸ்டட்டட் அட்டாக் இருந்தால் கூட ஆன் திஸ் டே செப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவுட் பிளே பண்ணிட்டாங்க இன் ஸ்பைட் ஆஃப் அஸ்வினோட கேமியோ வித் த பேட். பட் நாட் எனஃப். வெல் பிளேட் செப்பாக் சூப்பர் கில்லிஸ்.